இயேசுவே ராஜா என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆபகுக் 1:5 நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆபகுக் தீர்க்கதரிசி தேவனுடைய சுபாவங்களையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் பற்றி அதிகமாக எடுத்து சொல்லுகின்றார். துன்மார்க்கன் நீதிமானை வணைந்து கொள்கிறான், நியாயம் புரட்டப்படுகிறது என்று கர்த்தரிடத்தில் தெரிவிக்கின்றனர். தேசத்திலே நீதிமானாக வாழ விரும்புகிறவனுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் இருப்பார்கள். அவன் வளர்வதையோ அவன் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுவதையோ வெறுப்பார்கள். எப்படியாவது அவனை கெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஏன் கர்த்தர் நீதிமானை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார், துன்மார்க்கனை தண்டியாமல் இருக்கின்றார்? காரணம் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் தமது சித்தத்தின்படியே ஒவ்வொன்றையும் அவருடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பார். ஏற்ற வேளையில் அவரே அந்தந்த காலத்திற்கு ஏற்ற பொறுமையையும் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் போக்கையும் கட்டளையிடுவார். நம்முடைய மனதில் அமைதியோடும் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். நீதிமானுடைய ஜெபம் அப்படியே கேட்கப்படும். ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறவரை நம்புவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, விசுவாசியாவிட்டாலும் நீர் எங்களுக்காக கிரியை நடப்பிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.